ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் அபவுட் 1%ன்ற லவ் ரொமான்டிக்லாம் கலந்த மாதிரியான ஒரு கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். உங்களை இந்த ட்ராமா கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பார்க்க தான் சைலண்ட்டான ஆள் மாதிரி இருப்பான், ஆனால் ரொம்பவே டெரனான ஆள் தான். இப்போ ஆஃபீஸில் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்க ஆளுங்களாம் ஒரு மரண பீதியில் தான் உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு சைக்கோ மாதிரி டேபிள் ஒரு தட்டுவான். எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. ரொம்ப பெரிய அப்பாட்டக்கராக இருப்பான் போலேன்னு பார்த்தா இப்போ இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த டைம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட ஃபோன் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. அவளை விட பக்கத்தில் இருக்க மேனேஜர் தான் ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்போ ஹீரோ லைட்டாக பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணி உள்ளே வச்சிடுறா. சரி ஓகேன்னு இப்போ ஹீரோ பேச ஆரம்பிக்கும் போது இப்போ திரும்பி ஃபோன் அடிக்கிற சத்தம். இது யாருடான்னு பார்த்தா நம்ம மேனேஜரோட ஃபோன் தான் அடிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பிபிலாம் ஏறுது. நம்ம ஃபோன் ஆச்சுன்னு எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே ஹீரோ டக்குன்னு ஃபோன் எடுத்து பட்டுன்னு தூக்கி போட்டுடுறான். என்ன மீட்டிங் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறான். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மீட்டிங்லாம் முடிஞ்சு வெளியே எம்ப்ளாயிஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கேபின்லேருந்து ஏதோ கீழே விழுந்து உடையிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அது கேட்டுட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, இவர் ஃபோன் மட்டும் எங்கே வாங்கினாருன்னே தெரியல, இத்தனை நாளாக தாங்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஹீரோ வர சவுண்டு கேட்குது. ஐயோ வராயான்னு வேலை பார்க்குற மாதிரியே ஆக்ட் பண்ணுறாங்க. 4 மணிக்கு மீட்டிங் இருக்குல்ல, மறந்து போச்சான்னு கேட்குறான். ஆமாம் சார்னு சொல்லி எல்லாருமே பாவம் பின்னாடியே போகிறாங்க. லிஃப்ட் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. ஹீரோவால் வெயிட் பண்ணவே முடியல. அப்படியே திரும்பி பார்க்கும்போது இங்கே 3 பேருமே எனக்கு தெரியாதுப்பான்ற மாதிரி ஒருத்தர் வேறு பக்கம் பார்த்துக்கிறாங்க. ஹீரோ எல்லாரையும் திட்டி விட்டுட்டு இப்போ ஹோட்டல் கீழே வராங்க. அங்கே ஒரு பொண்ணு ஹோட்டல் கஸ்டமர் ஆட்ருக்கு. அவங்க வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ நேரம் டெரர் ஃபேஸை போட்டுட்டு இருந்தவன் அப்படியே ஃபேஸை மாற்றி ஹலோ மேடம் உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக கேட்குறான். என்னம்மா நடிக்கிறான் பாருன்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மேனேஜர் கிட்ட சொல்கிறா. அவரும் ஆமாம் இதே வேலைன்னு பேசிக்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு 2 பேரையுமே திரும்பி பார்க்குறான். இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு டக்குன்னு ஃபேஸை மாற்றி ஹீரோவை விட இவன் நல்லா ஆக்ட் பண்ணுறா. இப்போது கட் பண்ணி ட்ராமாவோட ஹீரோயினியை காட்டுறாங்க. ஒரு நர்சரி ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறா. அங்கே இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் ஹீரோயினியை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு டீச்சர். அன்றைக்கி கிட்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டிக்காக மரத்தடியில் உட்கார வச்சு பார்த்துட்ருக்கா. திடீர்னு அந்த பக்கம் சத்தம் கேட்டவும் உடனே என்னன்னு பார்க்குறதுக்கு போகிறா. பார்க்கும்போது ஒரு வயசானவர் பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே மயங்கி கிடக்கிறாரு. ஹீரோயினி இப்போ ரொம்ப இறக்க குணம் அதிகம் இருக்கிறதுனால அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து விடுறா. அவருக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ் யாரும் இல்லாததுனால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு அங்கே இருக்கிற நர்ஸெல்லாம் பேசினதும் ஹீரோயினி இப்போ இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே நான் தான் அவரோட கார்டியன், நான் சைன் பண்ணுறேன், நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ட்ரீட்மெண்ட் முடியறதுக்குள்ளேயே தாத்தா அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயினிக்கிட்ட இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, என்னால் உனக்கு எதுக்கு சிரமம், எனக்கு உன்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, இந்த ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை மட்டும் கொடுக்குறாரு. இது என்னோடய ஒய்ஃபுக்காக நான் கொண்டு போகிறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோயினி அந்த ஆப்பிளை ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு தேங்க்யூ அங்கிள், எனக்கு ஆப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும், சேஃபாக வழி அனுப்பி விடுறா. அடுத்த சீனில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயினி பொதுவாகவே நிறைய விஷயத்த மறந்துகிட்டே இருப்பாள். ஸோ மிரரில் எழுதி வச்சுடுவா எதை எடுக்கணும்னு சொல்லி. இன்றைக்கி அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஃபோனை மறந்துட்டோன்னு ஞாபகம் வருது. திரும்பி வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுது. இதுதான் அடிக்கடி நடந்துகிட்ருக்கு போல். இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. மேனேஜர்கிட்ட நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரியே தெரியலையே, ஹோட்டலில் ஸ்ப்ளிட் பண்ணது உங்களுக்கு தெரியும் தானேன்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறான். இப்போ அந்த கேபினில் இருக்க ரெட் கலர் ஃபோன் அடிக்குது. அதில் கால் வந்துச்சுன்னா பர்சனல் அர்த்தமா. ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு உடச்சி எறியணும் அப்படின்னு சொல்கிறான். அசிஸ்டன்ட் பொண்ணு ஓடி போய் ஃபோனை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா. யாருன்னு பார்த்தா இந்த எஸ்ஹெச் குரூப்போட அசோசியேட்டுன்னு சொல்கிறான். இரியா வரேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறதுக்கு தான் அவசரமாக போகிறான். ஹீரோவோட ஹோட்டலுக்கு தான் இன்றைக்கி ஹீரோயினி வந்திருப்பா. அவளே அவசரமாக ஸ்ட்ரைட்டாக ஹீரோ மேலே போய் இடிச்சிட்றான். இடித்த ஃபோர்ஸுக்கு கீழே விழ போகும்போது கஸ்டமரை பார்த்து தான் ஹீரோ நல்லவன் ஆகிடுவான் இல்லையா. இப்போ கூட எதுவுமே அடிப்படலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லைங்க, நான் தான் சரியாக பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினிக்கு இப்போ ஃபோன் வருது. அட்டன் பண்ணி அம்மா வந்துட்டேன், அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை வைக்கிறா. ஹீரோவும் நீங்கள் எங்கே போகணும்னு கேட்குறான். நான் ஃபஸ்ட்டு பாத்ரூம் போகணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பாத்ரூமா, இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவனாட்ட பேசி அனுப்புகிறான். பரவாயில்ல, இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி தான் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கா.
இப்போது அட்வொகேட்டை பார்க்க வரான். 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்ததுமே உன்னோட மூஞ்செல்லாம் அடிக்கடி பார்க்க வேணான்னு நினச்சா முடிய மாட்டேங்குது, என்ன விஷயம்டான்னு கேட்குறான். இந்தா தாத்தா அவரோட சொத்து பத்திரத்தை மாற்றி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்தை நீட்டுறான். ஹீரோ அதை வாங்கி படித்து பார்த்துட்டு அதில் அப்படி என்ன போட்டுருச்சுன்னு தெரில. படித்ததுமே கோவப்பட்டு எந்திரிச்சு போகிறான். டே நில்லுடா, இது சீரியஸான விஷயம்னு சொல்கிறான். அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற, அவருக்கு என்ன, அவர் சொத்து என்ன வேணால் எழுதி வைப்பாருன்னு சொல்லி கோவப்படுறான். சரி உட்காரு பேசலான்னு சொல்லி, இங்கே பாரு இதில் போட்டிருக்க மாதிரி நீ பண்ணனா எஸ்ஹெச் குரூப்பில் இருக்க மெயின் ஹோட்டல் வந்து உனக்கு கிடச்சிரும், நீ எஸ்ஹெச் குரூப் சேர்மன் ஆகிடலாம், எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடலான்னு சொல்கிறான். அதுக்கு அவர் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் போட்டிருக்காரு, என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா அப்படின்னோடனே, ஆமாம் வேறு யாரோ இருக்க போது 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே தானே பண்ணாருன்னு சொல்கிறான். பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஹஞ்சு இல்லைடான்னு சொல்கிறான். அப்போ தான் வேறு யாருன்னு தோண ஆரம்பிக்குது. ஆனாலும் யாராக இருந்தாலும் சரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவசரப்படாதடா, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி சீரியஸாக சொல்கிறான். ஹீரோவுக்கு இப்போ சரி ஓகே பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைட்டு அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் தாத்தாவோட பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுட்ருக்கான். அடுத்த நாள் காலையிலே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோயினியை பார்க்க அவன் ஸ்கூலுக்கு போகிறாங்க. 2 பேருமே ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயினியும் அவங்க ஸ்டூடெண்ட் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவனும் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு வரா. ஆல்ரெடி 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ பார்த்ததும் ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சிருது. நீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பார்க்கும்போது இப்போ அட்வொகேட் வந்து வாங்க பேசலான்னு கூப்பிட்றான். இவளும் சரின்னு சொல்லி குழப்பத்தோடையே போய் உட்காடுறா. அங்கே ஹீரோ அவளை பார்த்து முறைச்சி பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டு தான் பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு லீ தேஜா தெரியுமா அப்படின்னு கேட்குறான். லீ தேஜா அப்படி ஒரு பையன் என்னோடய கிளாஸ்லேயே இல்லைங்க, வேறு செக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஹீரோவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். ஒரு மாதிரி ரொம்ப நக்கலாக சிரிக்கிறான். எதுக்கு இவர் இப்படி சிரிக்கிறாருன்னு ஹீரோயினி பார்க்க, இல்லைங்க ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, உங்களுக்கு எஸ்ஹெச் குரூப் பற்றி தெரியுமா கேட்குறான். தெரியும்னு சொல்கிறான். அந்த கம்பெனியோட சேர்மன் தான் சொல்கிறான். ஓகே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறா. அதுவா, நீ என்னோடய தாத்தாவை எப்படி மடக்குனேன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தோன்னு கோவமாக சொல்கிறான். பக்கத்தில் ஃப்ரெண்டு கொஞ்சம் கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயின் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவள் ஒரு ஷாக்கில் அச்சோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஆகும் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினி உடனே இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நீங்கள் ஏன் ஒரு வக்கீலை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டுறா. உடனே ஹீரோ ஃப்ரெண்டு வந்து சாரிங்கன்னு சொல்கிறான். நீங்கள் எங்கே சாரி கேட்குறீங்க, நீங்கள் பக்கம் படித்தவர் மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் மற்றவங்களுக்காக நீங்கள் ஏன் சாரி கேட்க வேணான்னு சொல்கிறா. சரி நான் விஷயத்துக்கு வரேன், எங்கள் எஸ்ஹெச் குரூப் சேர்மன் ஒரு உயில் எழுதி வச்சுருக்காருன்னு சொல்கிறான். ஏன் அவர் செத்து போயிட்டாரான்னு கேட்குறான். ஐயோ ரொம்ப சாரிங்க, அவர் இன்னும் சாகலைன்னு இடையில இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அட சும்மா இருடா அப்படின்னு சொல்லி, அவர் சொத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து அவர் சொத்தை உனக்கு தான் எழுதி வச்சுருக்காருன்னு சொல்கிறான். என்னடா பேசுகிறீங்கன்னு ஹீரோயினி, இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களான்னு கேட்க, என்னத்தை புரியல, என்னோட தாத்தாவை கரெக்ட் பண்ணி பார்த்துருக்க, அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சு என்ன இதில் கோத்து விட்டாரு, ஆனால் நான் நினச்சதை விட நீ ரொம்ப கேவலமான பொண்ணாக இருப்ப போலேன்னு சொல்கிறான். ஹீரோயினி இப்போ ரொம்ப கடுப்பாகி ஃபஸ்ட்டு வெளியே போங்கன்னு பயங்கரமாக கத்துறா. உங்கள் கூட மனுஷங்களாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோ ஃப்ரெண்டு வந்து சாரிங்கன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறான். இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்படி என்னங்க ப்ராஃபிட் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்குறேன்னு சொல்கிறா. அவர் எழுதி வச்சுருக்கிறது என்னன்னா, அவர் சொல்கிறது ஒரு ஆளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் சொத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும்னு சொல்கிறான். என்ன இது புதுசாக இருக்குதுன்னு நினச்சி, ஆமாம் சரி ஒரு நிமிஷம், அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்குறா. ஹீரோ ஃப்ரெண்டு வந்து இப்போ ஹீரோ மூஞ்சை திரும்பி பார்க்குறான். ஹீரோ ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், அது வேறு யாரும் இல்லைங்க, இந்த எஸ்ஹெச் குரூப்போட சிஇஓ ஆன இதோ இந்த லீ சென் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ஹீரோ வேணாம் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணுறான். ஹீரோயினி இங்கே அலறிட்டுருக்கா, ப்ளீஸ் மேலே எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து, நீங்களே அந்த லீச்சன், ஓ மை காட் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அப்பா கெட்ட கனவு மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோவும் இப்போ பதிலுக்கு சேம் டு யூ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மட்டும் லீச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும், எங்கள் குரூப்பில் இருக்கிற பெரிய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே 2 பேருமே ஒரே டைமில் ப்ளீஸ் போதும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி பெருமூச்சு விடுறா. ஹீரோ வந்து என்ன சும்மா ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்க, இப்போ எதுக்கு ஆகும்னு சத்தம் போடுறேன்னு கேட்குறான். அதுவாங்க நீங்களும் வேணான்னு சொன்னீங்களே, அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏதோ கல்யாணம் பண்ணணுமா, அதுவும் உங்களை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ வந்து இப்போ இவ்வளோ நாடகம் போடுறியே, என்னோட தாத்தா கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு கத்துறான். ஹலோ உங்களுக்கு காது கேட்குமா கேட்காதா, உங்கள் தாத்தா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும்
கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இதுக்கு மேலே இவகிட்ட பேச முடியாதுன்னு கிளம்பி வந்துடுறாங்க. காரில் வரும்போது இவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, எதுக்கும் இவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருன்னு சொல்கிறான். ஆமாண்டா, எனக்கு வேறு வேலையே இல்லை, நான் அந்த லேடி பின்னாலேயே போய் சுற்றிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எஸ்ஹெச் குரூப்போட அட்வொகேட்ரா நீ தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறான். இப்போ புரியுதுடா அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தான்னு, உன்னோட வாய்க்கெலாம் ஒரு அட்வொகேட் கூடவே இருக்கணும்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ ஆஃபீஸ் வரும்போது இங்கே இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தம்பி, கூட பிறந்த தம்பி இல்லை ஆன்ட்டி பையன். தாத்தா 2 பேருக்குமே ஒரு ஹோட்டலுக்கு கொடுத்து மேனேஜ் பண்ண சொல்லியிருப்பார், எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. இதில் இந்த 2 பேருக்குமே யார் அடுத்த சேர்மன் ஆகிறன்றது 2 பேருக்குமே பயங்கர போட்டி இருக்கும். ஒருத்தர் சுத்தமாக பிடிக்காது. அன்றைக்கி நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு மூஞ்சை பார்த்தா பச்சை குழந்த மாதிரி இருக்கா, இந்த மூஞ்சை வச்சு தாத்தாவை எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பா, சரியான விஷமாக தான் இருப்பா போல அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் எங்கள் தாத்தா ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்த்து, ஏமா லாஸ்ட் டைம் உன்னை பார்க்க வந்தபோது ஒரு பொண்ணை பார்த்தேன், உன்னை மாதிரியே ரொம்ப இறக்கக்குள்ள உள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவர் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டது எல்லாமே யோசித்து பார்க்குறாரு. அதனால தான் தன்னோட பேரனுக்கு ஹீரோயினியை கோத்து விடலான்னு பார்க்குறாரு. அப்போ தான் ஹீரோ தாத்தாவை பார்க்குறதுக்காக வரான். அவனுக்கும் தாத்தாக்கும் ஆகாது போல். இப்போ இதை வேற பண்ணி வைக்கவும் ரொம்ப கோபமாக நிற்கிறான். என்ன பேராண்டி, பெரியவங்களை பார்த்தா வணக்க வைக்கணும்னு உனக்கு சொல்லி தரலையான்னு கேட்குறாரு. ஆமாம், அதுதான் குறைச்சல்னு பார்க்குறான். அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி அவங்க பாட்டி ஃபோட்டோ முன்னாடி நின்று, இப்போ தெரியுது நீ ஏன் முன்னாடியே போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி ரிட்டன் அவன் பிளேஸ்லேயே நின்றுக்கிறான். தாத்தா பார்க்குறாரு, இவன் திருந்தவே மாட்டான் போலேன்னு. அடுத்து தாத்தா பேசும்போது ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சு என்னை லாக் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்றான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொல்கிறான். பண்ணியிருப்பேனே, ஒரு 30 வயசு எங்கே இருந்திருந்தேன்னா பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாரு. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த சொத்தெல்லாம் நான் தேகாவுக்கு கொடுத்துருவேன், அவ்வளோதான் சிம்பிள்னு சொல்கிறாரு. என்ன என்னோடய வீக்னஸ் வச்சு மிரட்டுறீங்களா, பார்த்துக்கலாம் நீங்களா நானான்னு சொல்கிறான். என்னடா அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்குறான். என்னால் கல்யாணம்லாம் பண்ண முடியாது, ஆனால் டேட் பண்ணுறதை பற்றி வேணால் யோசிக்கலான்னு சொல்கிறான். சரி, அப்போ 1 வருஷம் டேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. 3 மாதம் தான் பண்ண முடியும்னு சொல்கிறான். சரி, 6 மாதமாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. 6 மாதமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த 6 மாதம் நான் உனக்கு கொடுக்குற டைம் இல்லை, அந்த பொண்ணுக்கு உன்னை ஓகே சொல்லணும்ல, அவளுக்கு கொடுக்குற டைம் தான். எனக்கு தெரிஞ்சு உன்ன மாதிரி ஒரு ஆளை அந்த பொண்ணு ஏற்றுக்கிறது கஷ்டம்தான் சொல்கிறாரு. ஓகே தாத்தா, இந்த டைம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்கிறான். இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. பார்ட் 2 பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.